ஒவ்வொரு மாநிலமா பிஜேபி அடுத்தடுத்து ஜெயிச்சுட்டு வர்றதுக்கு உள்குத்து வேலை பார்க்கறது எதிர்கட்சிகள் தான். போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல திருச்சூர்ல பிஜேபி அங்க ஜெயிச்சது. சுரேஷ் கோபின்னு அந்த நடிகர் வந்து ஜெயிச்சாப்ல. இன்னைக்கு அந்த திருச்சியோட ரிசல்ட் பார்த்தோம்னா இந்த உள்ளாட்சி எலெக்ஷன் கேரளா ரிசல்ட்ல டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்துல எல்டிஎஃப் 21, யூடிஎஃப் 9, என்டிஏ 0. கிராம பஞ்சாயத்துல எவ்வளவு ஜெயிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா மொத்தம் 86ல ஒண்ணுதான் பிஜேபி. மாநகராட்சி பகுதியிலே வாங்கல, நகரத்திலே வாங்கல, கிராமத்திலே வாங்கலன்னா இவன் போன 2024 சுரேஷ் கோபி எப்படி அங்க ஜெயிச்சிருக்க முடியும்? அது முழுக்க முழுக்க பொய், ஃப்ராட் அப்படிங்கிறது வெளிப்படையா தெரியுது. இன்னைக்கு 5000 பேருக்கு மேல அந்த கட்சியில சேர்ந்து இருக்கிறாங்க. இவிஎம் ஒழிக்கிறதுக்கு இந்தியாவில் உருவாகிட்டு கூடிய புது கட்சி. பீகார் எலெக்ஷன் முடிஞ்சு 1 மாசம் ஆச்சு. சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு 1 மாசம் ஆச்சு. அங்க வந்து இவிஎம் ஓட்டு திருட்டு அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையா வாதிக்கப்பட்டது. பெரிய அளவுக்கு பிஜேபி வந்து திருடி இருக்கானுங்க, ஓட்ட திருடி தான் அங்க ஆட்சி அமைச்சிருக்கானுங்க அப்படிங்கிற விவாதம் இன்னைக்கு வரைக்கும் அங்க நடந்துகிட்டே இருக்கு. பெரிய அளவுக்கு அந்த விவாதம் நடக்குது. இன்னைக்கு கூட டெல்லியில வந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் ஓட்டு திருட்டுக்கு எதிராக ஒரு பேரணி கூட இன்னைக்கு டெல்லியில் நடத்திட்டு இருக்காங்க. டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி. இப்ப இந்த சூழ்நிலையில வந்து ஒரு 2 மாநிலத்துக்கு ஆன லோக்கல் பாடி எலெக்ஷன் ரிசல்ட் வந்திருக்கு. தெலுங்கானா, நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கானா, அதே மாதிரி கேரளா, 2 மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் வந்து வந்திருக்கு. அது தெலுங்கானா ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னு சொன்னா இது வந்து ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா வந்து இப்ப இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் 2024 பார்லிமெண்ட் தேர்தலில் வந்து பிஜேபி வந்து அங்க வந்து 8 இடத்துல ஜெயிச்சாங்க. மொத்தம் இருக்கக்கூடிய 17 இடத்துல வந்து காங்கிரஸ் 8, அதே மாதிரி அடுத்து பிஜேபி 8, ஒரு இடம் வந்து இந்த ஓவைசி கட்சி ஹைதராபாத்ல ஜெயிச்சாங்க. இது மாதிரி ஒரு கிட்டத்தட்ட சரிபாதி இடங்களை வந்து பிஜேபி அங்க வந்து ஜெயிச்ச ஒரு மாநிலம் தெலுங்கானா. அந்த மாநிலத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த உள்ளாட்சி எலெக்ஷன் முடிவுகள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இண்டிகேஷனை காட்டுது. என்ன காரணம் அப்படின்னா இப்ப நடந்திருக்கிறது, அங்க நடந்திருக்கிறது வந்து கிராம லெவலில் நடக்கக்கூடிய எலெக்ஷன், பஞ்சாயத்து எலெக்ஷன். இது வந்து ஓட்டு சீட்டில் நடந்திருக்கு, வாக்கு சீட்டில் நடந்திருக்குது. பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்து இவிஎம் நடந்தது. இந்த வாக்கு சீட்டில் நடந்த இந்த தெலுங்கானா மாநில தேர்தலில் வந்து மொத்தம் இருக்கக்கூடிய 3834 இடங்கள்ல காங்கிரஸ் வந்து 2100 இடத்துல ஜெயிச்சிருக்கு. 2வது இடத்துல வந்து பிஆர்எஸ் வந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய பாரதிய ராஷ்டிரிய சமிதி, அந்த தெலுங்கானா டிஆர்எஸ் சொல்லக்கூடிய அந்த சந்திரசேகர ராவுடைய கட்சி, அது வந்து அங்க 1100 இடத்துல 2வது இடத்துல வந்திருக்கு. பிஜேபி வந்து 160 இடத்துல தான் வந்திருக்கு. வெறும் 160 இடத்துல தான் ஜெயிச்சிருக்கு. ஒட்டுமொத்த இடங்கள்ல பார்த்தா பிஜேபி ஜெயிச்ச இடங்கள் 4.17%. அவ்வளவுதான். இது என்ன கேள்வி எழுப்புது அப்படின்னா வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்து 1.5 வருஷம் ஆகுது. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 8 எம்பி எப்படி ஜெயிச்சு பிஜேபி? இங்க பிஆர்எஸ்க்கு 0, பிஆர்எஸ் வந்து 0, அவங்க ஒரு எம்பி கூட ஜெயிக்கல. இன்னைக்கு அந்த 0 வாங்கின பிஆர்எஸ் வந்து 1100 இடத்துல ஜெயிச்சிருக்கு. பிஜேபி 8 எம்பி ஜெயிச்ச பிஜேபி வந்து இன்னைக்கு 160 இடத்துல தான் ஜெயிச்சிருக்கு, 4% இடத்துல தான் ஜெயிச்சிருக்கு. அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு அங்க வந்து இவிஎம்ல ஓட்டு திருட்டு மோசடி நடந்திருக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல சொல்ல முடியும், பார்க்க முடியும். ஏன்னா அந்த ஓட்டு அவங்க கொடுத்த பெர்சன்டேஜ் அப்படிதான் இருக்கு. காங்கிரஸ் வந்து 40%, 8 சீட்டு 2024. பிஜேபி வந்து 8 சீட்டு 35%, பிஆர்எஸ் வந்து 0 சீட்டு 16%. இதுதான் அன்னைக்கு அவங்க காட்டின ரிசல்ட் 2024. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா வந்து வாக்குச்சீட்டுல நடந்தா பிஜேபி அடி வாங்குது, பெரிய அளவுக்கு அங்க பிரார்த்தனம் பண்ண முடியலங்கிறது இதுல வந்து வெளிப்படையா ப்ரூவ் ஆகும். அதனாலதான் வந்து இவிஎம் தான் வேணும்னு தொங்கிட்டு நிக்கிறான் பிஜேபிக்காரன். வாக்குச்சீட்டு முறைக்கு வந்து அவன் எதிராக நிக்கிறதுக்கான காரணமே இதுதான். அது வந்து தெலுங்கானா ரிசல்ட்ல முழுக்க முழுக்க வெளிப்படையாவே தெரியுது. இவங்க சொல்லக்கூடிய பிஜேபி 240 சீட்டு நாங்க சொன்னால அதுல 8 சீட் அவுட். தெலுங்கானால 8மே ஃபேக்கு, 8மே திருட்டுத்தனம் தான் அப்படின்றதே வெளிப்படையா தெரியுது. அதே மாதிரி இன்னொரு ரிசல்ட் வந்து கேரளாவில் நடந்திருக்கக்கூடிய உள்ளாட்சி லோக்கல் பாடி எலெக்ஷனோட ரிசல்ட். அதுல வந்து பெரிய அளவுக்கு இந்த திருவனந்தபுரம் மாநகராட்சி மட்டும் மையப்படுத்தி ஊடகங்கள செய்தி நிறைய வந்துட்டு மோடி வரைக்கும் அதை பேசி ஏதோ கேரளாவே பிஜேபி கைப்பற்றிச்சுன்ற மாதிரி ஒரு சீரை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா திருவனந்தபுரத்துல என்ன திருட்டுத்தனம் நடந்திருக்கு அப்படிங்கிறது இனிமேல் தான் அடுத்தடுத்து வெளியில வரும். ஏன்னா அந்த கேரளா நடந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டை நம்ம வந்து ஆய்வு பண்ணி பார்க்கும்போது இந்த திருச்சூர் ரிசல்ட்டை நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல திருச்சூர்ல பிஜேபி அங்க ஜெயிச்சது. சுரேஷ் கோபின்னு அந்த நடிகர் வந்து ஜெயிச்சாப்ல. அப்ப இதே மாதிரிதான் சங்கிலாம் குதிச்சாங்க. இப்ப நீங்க திருவனந்தபுரத்துக்கு குதிச்சுட்டு இருக்காங்க, அதே மாதிரிதான் அப்ப குதிச்சாங்க. நாங்க கேரளால வந்து பெரிய வெற்றி, திருச்சூர்ல ஜெயிச்சிட்டோம், அடுத்து கேரளாவை நாங்க பிடிச்சிருவோம், தமிழ்நாட்டை பிடிச்சிருவோம், இப்படி எல்லாம் வந்து கதை அளந்துட்டு இருந்தாங்க. ஆனா வந்து இன்னைக்கு அந்த திருச்சூரோட ரிசல்ட்டை பார்த்தோம்னா இந்த உள்ளாட்சி எலெக்ஷன் கேரளா ரிசல்ட்ல பெரிய அளவுக்கு அங்க வந்து பிஜேபிக்கு ஓட்டு விழுகல. அந்த மாநகராட்சி திருச்சூர் மாநகராட்சியில பிஜேபி எவ்வளவு சீட்டு ஜெயிச்சிருக்காங்க? மொத்தம் இருக்கக்கூடிய 56 சீட்ல வெறும் 8 சீட்டு தான். சரி, வேற எங்கேயாவது ஜெயிச்சிருக்காங்களா? ஏன்னா ஒரு
பார்லிமெண்ட் தொகுதி அப்படிங்கிறது வந்து ஒரு மாநகராட்சி பகுதி மட்டும் வராது. அந்த பகுதியில் நகராட்சி பகுதி வரும், பேரூராட்சி பகுதி வரும், கிராம ஊராட்சி பகுதி வரும். உதாரணமா மதுரை பார்லிமெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா மதுரை மாநகராட்சி, இப்ப மேலூர் நகராட்சி, அழகர் கோயில் மாதிரியான கிராம பகுதிகள், இப்படி பல தரப்பட்ட ஏரியாக்கள் சேர்ந்ததான் ஒரு எம்பி தொகுதிக்குள்ள வரும். இப்ப வந்து அது மாதிரி திருச்சூர் அந்த எம்பி தொகுதிக்கு உட்பட்ட மாநகராட்சியில பிஜேபி பெருசா ஜெயிக்கல. சரி, நகராட்சியில ஜெயிச்சிருக்கான்னு பார்த்தா நகராட்சியில இல்ல. ஏன்னா அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மொத்தம் 7 நகராட்சியில 5 வந்து கம்யூனிஸ்ட் எல்டிஎஃப், 2 வந்து காங்கிரஸ் யூடிஎஃப். அதே மாதிரி பிளாக் பஞ்சாயத்துல உள்ள பார்த்தோம் சொன்னா மொத்தம் இருக்கக்கூடிய 231 இடங்கள்ல எல்டிஎஃப் 134, யூடிஎஃப் 88, என்டிஏ பிஜேபி 5, இண்டிபெண்டன்ஸ் 4. மொத்தமே அந்த பிளாக் பஞ்சாயத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா 231ல 5 தான், 2% கூட வரல. சரி, டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்துன்னு பார்த்தா 0. டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்துல எல்டிஎஃப் 21, யூடிஎஃப் 9, என்டிஏ 0. கிராம பஞ்சாயத்துல எவ்வளவு ஜெயிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா மொத்தம் 86ல 1 தான் பிஜேபி. யூடிஎஃப் வந்து 34, எல்டிஎஃப் தான் அதிகம் 44, என்டிஏ 1 தான். அப்ப இதுதான் அந்த திருச்சூர் மாவட்டத்தில் திருச்சூர் அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் அந்த தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் எங்கேயுமே பிஜேபி ஓட்டு வாங்கல. மாநகராட்சி பகுதியிலே வாங்கல, நகரத்திலே வாங்கல, கிராமத்திலே வாங்கலன்னா இவங்க போன 2024 சுரேஷ் கோபி எப்படி அங்க ஜெயிச்சிருக்க முடியும்? அவன் 4,12,338 ஓட்டுன்னு சொல்லி கணக்கு சொல்றான். எம்பி எலெக்ஷன்ல 37.8% சொல்லி கணக்கு சொல்றான். 2வது இடத்துல சிபிஐ, 3வது இடத்துல காங்கிரஸ் சொல்லி கணக்கு சொல்றான். அது முழுக்க பொய், ஃப்ராடு அப்படிங்கிறது வெளிப்படையா தெரியுது. ஏன்னா அப்பயே மக்கள் சொன்னாங்க அது வந்து திருச்சூர்ல சுரேஷ் கோபி ஜெயிச்சது ஃப்ராடு, ஃபுல்லா மிஷின் வச்சு ஃப்ராட் பண்ணிட்டானுன்றதா மக்கள் சொன்னது. மக்கள் சாதாரண மக்கள் பேசுறாங்க, எல்லாருமே அதை சோசியல் மீடியால பேசுறாங்க, நேரில் சந்திக்கும் போதும் பேசுறாங்க. ஆனா இதுல என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்டா அரசியல் தலைவர்கள் வந்து இது இந்த உண்மையை பேச மாட்டாங்க. இதுதான் பிரச்சனைங்க. பிஜேபிக்கு இருக்கக்கூடிய பலமே தான் இந்தியா பூராமே. இவனை ஓட்டு திருட்டுத்தனம் பண்ணி இவிஎம்ல தான் திருட்டுத்தனம் பண்றானுங்க, மோசடி பண்றானுங்க. அந்த இவிஎம்க்கு எதிராக எந்த கட்சியும் போராடுறது கிடையாது. அதை தூக்கி போட்டுட்டு வாக்குச்சீட்டை கொண்டு வரணும்னு சொல்லி காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ திமுகவோ எந்த கட்சியுமே, நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கட்சியுமே அதுக்காக போராடுறதே கிடையாது. சும்மா வந்து ஓட்டு இப்ப பெரிய பிரச்சனையா மாறினதுனால நாடு பூரா வந்து இவிஎம் வேணா மக்கள் வந்து தூக்கி எறியணும், அந்த மிஷினை தூக்கி எறியணும், அதுதான் பிரச்சனை அப்படின்ற பிரச்சனை கிளம்பினதுனால அதை டைவர்ட் பண்றதுக்காக வந்து ஓட்டு திருட்டு நடக்குதுன்னு சொல்லி ஒரு நாடகத்தை நடத்திட்டு இருக்காங்களே தவிர கான்கிரீட்டா இவிஎம் வந்து தடை பண்ணணும், இவிஎம் தூக்கி போட்டு வாக்கு சீட்டை கொண்டு வரணும்னு சொல்லி எந்த எதிர்கட்சியும் வந்து அதுக்கு குரல் கொடுக்கறதே கிடையாது, அதுக்காக போராடுறது கிடையாது. அதுதான் பிஜேபியோட பலம். அப்ப இவங்களுக்குள்ள ஏதாவது உள்குத்து இருக்கு. இப்ப நீங்க கேரளால பார்த்தோம்னா கூட இப்போ திருச்சூர்ல போன பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட் வந்தோடனே பினராயி விஜயன் இதே தான் சொன்னார். இந்த மாதிரி வந்து கேரளால அதுவும் திருச்சூர்ல வந்து ஒரு வகுப்புவாத கட்சி, மதவாத கட்சி பிஜேபி ஜெயிச்சது வந்து ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு, வேதனையா இருக்கு. கேரள மக்கள் இப்படி வகுப்புவாதத்துக்கு பின்னாடி போறது வந்து தப்பான விஷயம், இப்படி எல்லாம் வந்து பேட்டி கொடுத்து அதை முட்டு கொடுத்தாப்புல. பிஜேபி உண்மையிலே ஜெயிச்சுட்டாங்கன்ற மாதிரி முட்டு கொடுத்து பினராயி விஜயன் பேட்டி கொடுத்தாப்புல. ஆனா மக்கள் கீழே என்ன பேசிட்டு இருக்காங்க? கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்கள் இருந்து சாதாரண மக்கள் வரைக்கும் ஃப்ராடு நடந்திருக்கு, மோசடி நடந்திருக்குன்னு பேசுறாங்க. ஆனா அந்த தலைமை வந்து வேற மாதிரி பேசுனாங்க. இப்பயும் அதேதான் பேசிட்டு இருக்காங்க. பினராயி வந்து திருவனந்தபுரம் தலைநகரத்துல வந்து பிஜேபி ஜெயிச்சது வந்து வகுப்புவாதத்துக்கு பின்னாடி, மதவாதத்துக்கு பின்னாடி திருவனந்தபுரம் மக்கள் வந்து போறதுன்றது வேதனையா இருக்கு, அதிர்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லி பினராயி பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி சசி தரூர் காங்கிரஸ் தலைவர், அந்த திருவனந்தபுரம் எம்பி, அது சசி தரூர் சொல்றாப்புல இது பிஜேபிக்கு ஒரு வரலாற்று வெற்றி இது அப்படின்னு சொல்லி பிஜேபி உண்மையிலே ஜெயிச்ச மாதிரி முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன நோக்கம் அப்படின்னா அந்த கட்சி காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவங்களோ அல்லது கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவங்களோ சாதாரண மக்களோ இதுக்குள்ள நடந்திருக்கக்கூடிய முறைகேட பேசுறதுக்கு முன்னாடியே இவங்க முந்திக்கிட்டு பிஜேபி ஜெயிச்சது உண்மைதான், மக்கள் ஓட்டு போட்டுதான் ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லி இவங்க அதை ஸ்டாண்ட் பண்றாங்க. அப்ப ஏன் இதே பண்ணணும்? குருவாயூர்ல இதே வேலையை தான் இந்த பினராயி பண்ணாப்ல சுரேஷ் கோபிக்கு, அதே வேலையை தான் நீங்க திருவனந்தபுரத்தில் பண்ணிட்டு இருக்காப்ல. அப்ப என்ன சீட்டிங் இது? மக்களை சீட் பண்றது இதான் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு நாடு பூரா. அப்ப இவனுக்கு என்ன பிரச்சனைனா பினராயி விஜயனுக்கு வந்து மகன் மேல ஒரு கேஸ போட்டு வச்சிருக்காங்க, ஒரு ஈடி கேஸ். ஒரு தங்க கடத்தல் பண்ண ஒரு லேடி வந்து அரெஸ்ட் பண்ணி அதுக்கு வந்து பினராயி விஜயனுடைய பொண்ணு அந்த வீணாவுக்கு வந்து தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ போட்டு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு பயப்படாப்பல பினராயின்னு தெரியல. பிஜேபிக்கு ஆதரவான ஒரு சூழ்நிலை வந்து அங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து இந்த சசி தரூர் மேலையும் மனைவி வந்து தற்கொலைக்கு தூண்டின ஒரு வழக்கு இருக்கு. சுப்பிரமணிய சாமி மாதிரி ஆட்கள்லாம் அவன் தான் கொண்டு விட்டான், சசி தரூர் தான் பொண்டாட்டியை கொண்டுட்டான்ற வரைக்கும் குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க. அப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள் இதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் இந்த கார்த்தி சிதம்பரம் ஒரு ஆள் அடிக்கடி இவிஎம்ல மோசடியே நடக்காது,
அது பொய் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாப்ல. அதை வந்து இங்க இருக்கக்கூடிய சங்கிகள் அதை மட்டும் கொடுப்பானுங்க. கார்த்தி சிதம்பரம் இப்படி சொல்றாப்ல அப்படின்னு சொல்லி கார்த்தி சிதம்பரத்து மேலயும் நிறைய கேஸ் போட்டு வச்சு, அப்பா மேல அம்மா மேல எல்லா மேலயும் கேஸ் போட்டு வச்சு, கார்த்தி சிதம்பரத்து மேலயும் நிறைய கேஸ் போட்டு வச்சு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப எல்லாரும் மேலயும் இது மாதிரி வழக்குகளை போட்டு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள், அதே மாதிரி மேல இருந்து ராகுல் காந்தில இருந்து இதான் பிரச்சனை. ராகுல் காந்தி மேல வழக்கு இருக்கு, சோனியா காந்தி மேல வழக்கு இருக்கு, ராகுல் காந்தியுடைய தங்கச்சி குடும்பத்துல அந்த ராபர்ட் வதேரா மேல நிறைய வழக்குகள் போட்டு வச்சிருக்கானுங்க. அப்ப எல்லாம் போட்டு லாக் பண்ணி வச்சுக்கிட்டு யாருமே வந்து இவங்களுடைய இந்த இவிஎம் மோசடியை பேசாம தடுக்கிறாங்க. திமுக மேலே அதேதான், திமுக தலைவர்கள் மேலே இதே மாதிரியான வழக்குகள். அப்ப நாடு பூரா வந்து இது மாதிரி வந்து அப்போசிஷன் பார்ட்டிஸ், இப்ப பாருங்க பீகார்ல இவ்வளவு பெரிய மோசடி நடந்திருக்கு. ஏதாவது ஒரு பெரிய போராட்டம் லாலு பிரசாத் யாதவ் கட்சி நடந்திருக்கா? ஜெயிச்சிருந்தா அந்த கட்சி தான் வந்திருக்கணும், தேஜஸ்வி தான் முதலமைச்சர் ஆயிருக்கணும். ஏதாவது பெரிய போராட்டம் நடந்ததாங்க பீகார்ல? மக்கள் தான் பேசிட்டு இருக்காங்க, சோசியல் மீடியால பேசுறாங்க, கருத்து சொல்றாங்க, ஃப்ராடு ஓட்டு திருட்டு நடக்குது, இவிஎம்ல ஃப்ராடு நடக்குது பேசிட்டு இருக்காங்க. தவிர கட்சி தலைவர்கள் வந்து இது மூடி மறைக்கிறா, அப்படியே அமைதியா சைலண்டா கடந்து போறது. அடுத்த தேர்தல் வந்துடும். சரி இவங்க சொல்றானுங்கல்ல எலெக்ஷன்ல ஃப்ராடு நடந்திருக்கு, ராகுல் காந்தியில அதான் சொல்றாப்ல, இது வந்து முழுக்க ஃப்ராடு அப்படின்னா முழுக்க ஃப்ராடுன்னா அப்ப அடுத்து நடக்கக்கூடிய எலெக்ஷன்ஸ்ல நீ போய் ஏன் கண்டஸ்ட் பண்ற? இப்ப அசாம்ல நடக்க போகுது, மேற்கு வங்காளத்தில் நடக்க போகுது, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, கேரளா இந்த தேர்தல் நடக்க போகுது இல்ல, இதை நாங்க புறக்கணிக்க போறோம். வாக்குச்சீட்டுல தான் தேர்தல் நடத்தணும், இவிஎம்ல எலெக்ஷன் நடத்த நாங்க புறக்கணிப்போம் சொல்லி ஒட்டுமொத்தமா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம்ல, எதிர்கட்சி எல்லாம் சேர்ந்து, இந்தியா கூட்டணி எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கலாம்ல. ஏன் அந்த முடிவு போக மாட்டீங்க? அப்ப பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டா, பிஜேபி என்ன பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து எல்லாத்தையும் வந்து இவனை கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்காங்க மக்கள் நிறைய பேர். இது வந்து இவனுக்கு வந்து இந்த டீமுக்கு வந்து ரெஃபரி வந்து சப்போர்ட் பண்றான், தேர்தல் கமிஷன் நடுவராக இருக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் வந்து ஒன் சைடா போறான், பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றான். ஏன்னா பிஜேபியோட ஆள் தான் ஞானேஷ்குமார் மாதிரியான ஆட்கள் தேர்தல் அதிகாரிகளா வந்து இவங்க தான் அப்பாயின் பண்ணியிருக்காங்க. அப்ப இவங்களும் சேர்ந்து பிஜேபி டீமும் தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய அவங்க ரெஃபரியா செயல்பட வேண்டிய நடுவராக செயல்பட வேண்டிய அவங்க வந்து ஒன் சைடா போறதுனாலதான் இவங்களால ஃப்ராட் பண்ண முடியுது. அது மட்டும் கிடையாதுங்க, அது மட்டும் கிடையாது. ஆப்போசிட் டீம் விட்டு கொடுக்குறாங்க இவங்களுக்கு. ஆப்போசிட் டீம் வெளியில நம்மகிட்ட காட்டுறானுங்க, நாங்க வந்து பிஜேபி எதுக்குறோம், போராடுறோம், பிஜேபி வீழ்த்துறோம் சொல்லிக்கிட்டு பிஜேபி வந்து சென்ட்ரல்ல வந்து தொடர்ந்து பவர்ல உட்கார வச்சிருக்கிறதும் எதிர்கட்சிகள் தான். ஒவ்வொரு மாநிலமா பிஜேபி அடுத்தடுத்து ஜெயிச்சுட்டு வர்றதுக்கு உள்குத்து வேலை பார்க்கறது எதிர்கட்சிகள் தான். அதான் நம்ம இதுல இருந்து தெரியுது நடக்கக்கூடிய இந்த ரிசல்ட், தேர்தல் முடிவுகள், இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பேட்டிகள், உங்களுடைய கருத்துக்கள். பல நேரங்கள் வந்து பிஜேபி திருடும் போது பேசாம இருப்பானு, சைலண்டா ஒதுங்கிடுவானு, அவங்க திருடி எல்லாம் பண்ணிடுவானு. மக்கள் அங்கங்க பேச ஆரம்பிச்சு பிரச்சனை ஆன பிறகு இப்ப இன்னைக்கு டெல்லியில ஒரு பேரணி பேருக்கு கட்சிக்காரங்களை கன்வின்ஸ் பண்றதுக்காக, மக்களை வந்து கன்வின்ஸ் பண்றதுக்காக, மக்களை ஏமாத்துறதுக்காக ஒரு நாடகம் மாதிரி வந்து நடத்திக்கிட்டு இந்த நாட்டை வந்து முழுக்க ஆரிய பிராமணர்கள், RSS பிராமணர்களுடைய கட்டுப்பாட்டுல ஒட்டுமொத்த நிர்வாகம் டோட்டலா மேல இருந்து கீழே வரைக்கும் போறதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு. அதான் ஒரே சிங்கிள் அஜெண்டா. அந்த அஜெண்டாக்கு ஏத்த மாதிரி தான் எல்லா பேரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா கட்சியிலும் அதுக்கு தான் வேலை பார்க்கறாங்கிறதா இன்னைக்கு வந்து வெளிப்படையாவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இல்லைன்னா இவிஎம் பிரச்சனை எடுத்து போற சாதாரண மக்கள் வரைக்கும் தெரியுது இல்ல, ஓட்டு திருட்டு நடக்கிறது இவிஎம் மிஷின் தடை பண்ணுன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு வாய்ஸ் எந்த எதிர்கட்சி தலைவரா இன்னைக்கு வரைக்கும் ரோட்ல வந்து நின்றுருக்காங்களா, போராட்டம் நடத்திருக்காங்களா? அதான் பிரச்சனை. அப்ப இது மக்கள் புரிஞ்சுக்கணும், இதை புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன வழி இதுக்கு? மக்கள் வந்து ஒரு கட்சி உருவான வழியே கிடையாது. இது மக்களுடைய ஓட்டுரிமைங்கிறது மக்களுடைய பிரச்சனை. எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து இவங்கள்ட்ட இந்த சங்கி கூட்டத்துல இந்த RSS இந்த பாசிஸ்ட் கும்பல்கிட்ட மாட்டி விட்டுட்டு நம்மள மக்களை பூரா மாட்டி விட்டு இவனே எஸ்கேப்பா போயிடுவானுங்க, இவனே சேஃபா கலந்துக்குவானுங்க. இவனுகிட்ட மாட்டிக்கிட்டு முடிக்கிறது யாரு? சிக்கி சீராகிறது யாரு? காமன் மேன், நம்மள மாதிரி பொதுமக்கள் தான். அப்ப இது நம்முடைய ஓட்டுரிமைன்னு சொல்லி நம்ம தான் இதுக்கு முயற்சி எடுத்தாகணும், நம்ம தான் போராடி ஆகணும். இதெல்லாம் தெரிஞ்சதுனாலதான், இந்த உண்மையெல்லாம் முழுசா புரிஞ்சதுனாலதான் இவனை ஒருத்தரை நம்பி பிரயோஜனம் எல்லாமே பார்த்துட்டு தான் இந்த முடிவுக்கு வந்தோம். எல்லா தலைவர்களையும் சந்திச்சோம், எல்லா கட்சியும் போய் பார்த்தோம், டெல்லி வரைக்கும் போனோம், இந்தியா புறம் போய் பார்த்துட்டு தான் இவனுக்கு எல்லாம் சேம் சைடு கோல் அடிச்சுட்டு இருக்கானுங்க. பிஜேபிக்கு சப்போர்ட்டா மக்களை ஏமாத்துறதுக்கா அங்கங்க வந்து இல்ல அங்க எதிர்த்து அங்க ஜெயிக்குது பாருங்க, நீங்க ஜெயிக்குது பாருங்கன்னு ஒரு நாடகத்தை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு வரானுங்க. இப்ப பாருங்க, கம்யூனிஸ்ட் வந்து திரிபுராவில் விட்டு கொடுத்தாங்க, அடுத்து மேற்கு வங்காளத்தில் கிட்டத்தட்ட ஆப்போசிஷன் பார்ட்டின்ற பொசிஷனுக்கு பிஜேபி வந்துட்டான், அடுத்து ஆளுங்கட்சியில வந்து உட்காருவான். அது இப்ப கேரளாவில் விட்டு கொடுக்க ஆரம்பிச்சு. இப்ப இது மாதிரி வந்து ஒரு கட்சி, அதே மாதிரி தான் ஆம் ஆத்மி, அதே மாதிரி தான் காங்கிரஸ்,
இப்ப தமிழ்நாட்டில் வந்து இந்த விழிப்புணர்வு அதிகமா இருக்கிறதுனால இங்க வந்து இன்னும் வந்து அந்த நாடகத்தை வெளிப்படையா முழுசா நடத்த முடியல. அதான் பிரச்சனை அவங்களுக்கு. இங்க மக்களுடைய அவேர்னஸ் அதிகமா இருக்கு. இப்ப நம்ம மாதிரி ஆட்கள்லாம் தீவிரமா அதுக்காக வேலை பார்க்கிறோம், களத்துல இறங்கி ஒர்க் பண்றோம். அதுக்காக வந்து தமிழ்நாட்டில் வந்து இங்கேயும் நடக்குது நிறைய. இங்கேயுமே வந்து போன எலெக்ஷன்ல கோயம்புத்தூர்ல 4 லட்சம் ஓட்டுக்கு மேல பிஜேபி காமிச்சாங்க. அண்ணாமலைக்கு பூரா அதிமுக ஓட்டு பல கட்சி ஓட்டை திருடி தான் காமிச்சாங்க. பல இடங்கள்ல பிஜேபி வந்து 60% 50% மேல எல்லாம் பூத்துல வந்து ஓட்டு காமிக்கிறாங்க. அதிமுகவுக்கு சிங்கிள் டிஜிட் ஓட்டுலாம் காமிக்கிறாங்க. சிங்கிள் டிஜிட் 10 ஓட்டு 12 ஓட்டுலாம் அதிமுக காமிக்கிறாங்க. பிஜேபிக்கு எல்லா ஓட்டையும் மாத்தி எல்லாம் திருடி தரும். ஆனா இங்க வந்து பிஜேபி ஜெயிச்சிருச்சு. இப்ப சுரேஷ் கோபி அங்க ஜெயிச்ச மாதிரி அண்ணாமலை இங்க ஜெயிச்சிட்டோம்னு சொன்னா பெரிய பிரச்சனையாகுங்க. இவிஎம் பெரிய பிரச்சனையாகும். இங்க அதுக்கான ஒரு மூவ்மெண்ட் வளரும். அதுக்கு பயப்படுறாங்க. இவிஎம்கான மூவ்மெண்ட் வந்து ஏன்னா முன்னெடுக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கும். இங்க அதுக்குன்னு ஒரு கட்சியை உருவாக்கி இருக்கோம், மக்களுக்காக போராடும் கட்சின்னு சொல்லி. இன்னைக்கு 5000 பேருக்கு மேல அந்த கட்சியில சேர்ந்திருக்கிறாங்க. இவிஎம் ஒழிக்கிறதுக்கு இந்தியாவில் உருவாக்கிட்டு கூடிய புது கட்சி இது. இந்த கட்சி தான் வந்து இவிஎம் ஒழிக்க போகுது. அதுக்காக உருவாக்கிட்டு இருக்கிறோம். சரியான சந்தர்ப்பத்தில் இது ஒரு மக்கள் போராட்டமா மாத்துவாங்க. அப்ப இப்ப இந்த முயற்சி வந்து இங்க பிஜேபி வந்து நேரடியா வந்து பெரிய அளவுக்கு இங்க திருட்டுத்தனம் பண்றது வெளிப்படையா தெரிஞ்சதுன்னு சொன்னா மக்கள் வந்து இந்த முயற்சிகளுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இங்க வந்து இவிஎம்க்கு எதிரான ஒரு பெரிய கிளர்ச்சி உருவாகும், கோபம் வந்துடும், இது நாடு பூரா பரவிடும். அந்த பயத்துல வந்து இவனுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள பெருசா விளையாடாம விளையாடிட்டு இருக்காங்க. இங்கேயுமே 2% 2.5% சொல்லிட்டு இருந்தானுங்க 2021 பிஜேபியோட ஓட்டு. இன்னைக்கு என்ன சொல்றானுங்க? 11%, 11.4% பிஜேபி போன தேர்தல் ஓட்டு வாங்கியிருக்கு. எங்களுக்கு அதுக்கு தகுந்த சீட்டு வரும்னு அதிமுக பேரம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்காக அமித்ஷா வர்றாப்லன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப என்ன நிலைமை? என்ன சொல்ல, உண்மையிலே 11% எப்படி வந்திருக்க முடியும் தமிழ்நாட்டில்? அதுவும் தமிழ்நாட்டில் எப்படி பிஜேபிக்கு 11 பிஜேபி தாமிர சின்னத்துல மட்டும் இன்னும் சொல்லக்கூடிய கணக்கு 11.4% அப்படின்றது முழுக்க திருட்டு, ஓட்டு திருட்டு இங்கே நடக்குது. இங்க ஜெயிக்கிற அளவுக்கு இன்னும் வரல. அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நோக்கி தான் இன்னைக்கு போயிட்டு. அப்ப ஒரே வழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓட்டு மிஷின் இவிஎம்க்கு எதிரான போராட்டத்தை தீவிரப்படுத்தணும். இவிஎம் மிஷின் தூக்கி போடணும், வாங்கி சீட்டை கொண்டு வரணும். இவ்வளவுதான் டிமாண்ட். இந்த சிங்கிள் டிமாண்ட் தான். இந்த சிங்கிள் டிமாண்ட்ல மக்கள் ஆர்கனைஸ் ஆகணும், மக்கள் ஒன்னா சேரணும். அப்ப நம்ம மக்கள் வந்து ஒன்று சேர்ந்து ஒரு ஆர்கனைஸ் ஆகி ஒரு முயற்சியை தொடரணும்னா அது நாடு பூரா பத்திக்கும். நாடு பூரா அந்த பிரச்சனை இருக்கு. நாடு பூரா இந்த திருட்டுத்தனம் நடக்குது. எங்கேயுமே இந்தியாவில் வந்து எலெக்டட் கவர்மெண்ட், மேக்சிமம் கவர்மெண்ட், பிஜேபி கவர்மெண்ட் எல்லாமே வந்து ஃபேக் தான். அது மத்திய அரசாங்கம் மட்டும் கிடையாது, எல்லா மாநில அரசாங்கங்கள் எல்லாமே ஃபேக் தான். அப்ப இது மோசடி மக்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். அப்ப எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்ட்ராங்கா இவிஎம்கான போராட்டம் கிளம்புச்சுன்னா நாடு பூரா பத்திக்கிறோம், நாடு பூரா பெரிய பிரச்சனையா மாறும். இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி மாதிரி ஆட்கள் நினைச்சா வந்து ஒரு 10 நாள் தொடர்ச்சியா டெல்லியில உட்காந்து போராட்டம் பண்ண முடியாதா? இவிஎம் தடை பண்ணுன்னு சொல்லி ஒரு போராட்டம் பண்ணி அண்ணா சரியை வச்சு நடத்துறானுங்க 10 நாள் 15 நாள். இந்த பூரா பெரிய பிரச்சனையை மாத்தினா ஊழல் பிரச்சனை. அதை வச்சு காங்கிரஸ் அரசாங்கம் தூக்கி போட்டு பிஜேபி கொண்டு வந்தானுங்க 2014. ஏன் அது மாதிரி ஒரு போராட்டம் டெல்லியில உட்கார்ந்து நாடு பூரா 10 நாள் 15 நாள் அது மாதிரி ஒரு போராட்டம் நடத்தக்கூடாதா? செய்ய மாட்டானுங்க. பிரச்சனை தான் தெரியாது அவங்களுக்கு, எல்லாம் தெரியும். அரசியல் இன்னைக்கு நேற்று அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. 1885 இருந்து இருக்கிற கட்சி காங்கிரஸ் கட்சி 140 வருஷம் ஆச்சு. ஏன் அந்த கட்சியில எல்லா விஷயம் தெரிஞ்ச ஆட்கள் எல்லாரும் இருக்காங்க. என்ன பண்ணா என்ன நடக்கும்ன்றதெல்லாம் தெரியும், செய்ய மாட்டாங்க. அதான் இன்னைக்கு உள்ள சூழ்நிலை. அப்ப என்ன வழின்னு கேட்டீங்கன்னா, மக்கள் இருந்து ஒரு கட்சி உருவாகி அது வந்து ஒரு எழுச்சியை கிளம்பி அது வந்து இந்த பிரச்சனையை முன்னெடுத்து இவிஎம் பிரச்சனையை முன்னெடுத்து பெரிய அளவுக்கு ஒரு கிளர்ச்சியை மாற்றணும். நாடு தழுவி ஒரு கிளர்ச்சியை மாற்றி இந்த மிஷினை தூக்கி போடணும். அப்பதான் மக்களுக்கான ஜனநாயக உரிமை, ஓட்டுரிமையை உத்தரவாதப்படுத்த முடியும். இந்த பாசிஸ்ட் கும்பலை மொத்தமா அழிச்சிட முடியும். பிஜேபி இவிஎம் இல்லைன்னா ஜீரோ. இவிஎம் இல்லைன்னு சொன்னா இவனுக்கு வந்து பெரிய முட்டை. எல்லாம் இந்தியா பூரா அப்படிதான் நிலைமை. அந்த நிலைமை கொண்டு வர முடியும். அப்ப மக்கள் எழுச்சி மூலமா தான் சாத்தியம். அதுக்குன்னு ஒரு அமைப்பு வேணும், அதுக்குன்னு ஒரு அமைப்பு உருவாக்கணும். அந்த அமைப்பை தான் உருவாக்கிட்டு இருக்கோம். அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் உருவாக்கணும். ஏன்னா மேல இருந்து இவனு உருவாக்க விட மாட்டாங்க, பல நெருக்கடி கொடுப்பாங்க. அதை மீறி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து முயற்சி எடுத்து தொடர்ந்து பண்ணி ஒரு 5000 பேர் ஆர்கனைஸ் முன்னாடி வந்திருக்காங்க. 5000 பேர் நாங்க வர்றோம் அப்படின்னு. இன்னும் பத்தாது, இந்த எண்ணிக்கை எல்லாம் அதிகப்படுத்தணும். அப்பதான் நம்பிக்கை வரும். இல்ல நம்ம நிறைய பேர் இருக்கிறோம், ஒரு 10,000 பேர் இருக்கிறோம், ஒரு சேர்ந்து நம்ம ஒரு களத்துல இறங்கலாம் அப்படின்ற ஒரு கான்பிடன்ட் வரணும் மக்களுக்கு. அதுக்கான முயற்சியை தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கிறோம். மக்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. மக்கள் ஒத்துழைப்பு இந்தியாவிலே வந்து நம்ம மட்டும்தான் இதுக்கு தீவிரமா இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம். வேற யாரும் இல்ல, நம்ம தான் தீவிரமா இந்த வேலையில இறங்கி இருக்கிறோம். ஓட்டு மிஷினை தூக்கி போடணும்.
இதை காலி பண்ணணுன்ற ஒரு தீவிரமான முயற்சி, அதுக்காக ஒரு கட்சி அப்படின்னு நம்ம தான் அதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில இருந்து ஜனநாயகத்து மேல நம்பிக்கை இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்த பிஜேபி RSS இந்த பாசிஸ்ட் கும்பல வீழ்த்த நினைக்கக்கூடிய அத்தனை பேரும் இதுக்கு இந்த முயற்சிக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, ஒத்துழைப்பு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. வேடிக்கை பார்க்க கூடாது. மாற்றத்துக்காக முயற்சி எடுக்கும் போது வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மாற்றம் வராது, மேலும் மோசம் தான், மேலும் 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 சிக்கலாய் போகும் வாழ்க்கை என்கிறது. அப்ப இந்த முயற்சிக்கு வந்து மக்கள் ஒத்துழைப்பு கொடுத்து இது ஒரு பெரிய அளவுக்கு நம்ம ஒரு ஆர்கனைஸ் ஆகி நமக்கு ஒரு பவர், நமக்கு ஒரு சக்தி வந்துருச்சு, ஒரு ஒற்றுமை வந்துருச்சுன்னா இந்த மக்கள் திறன் போராட்டம் மாற்ற முடியும், மாற்றி இதை வந்து ஒழிச்சு கட்ட முடியும். EVM ஒழிச்சு கட்டி வாதிச்சீட்டு முறையை கொண்டு வர முடியும், ஜனநாயகத்தை வந்து நம்ம காப்பாற்ற முடியும், நம்மளுடைய ஓட்டுரிமையை காப்பாற்ற முடியும், இந்த பாசிஸ்ட் கும்பலை வீழ்த்தி ஒரு மக்களுக்கான அரசாங்கத்தை உருவாக்க முடியும். அந்த முயற்சிக்கு வந்து தீவிரமா இறங்கி இருக்கிறோம். மக்கள் வந்து இதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுங்க.